இப்போது நம்ம தென்னைக்கு குழி எடுத்துருக்கோம் பாருங்கள், சதுரமாக எடுத்துருக்கோம். சதுரமாக இருக்கணும், கீழே வந்து செங்குத்தாக இருக்கணும், கீழே வந்து பாருங்கள் கொட்டியிருக்கேன், கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். எருவு போட்டிருக்கோம். தென்னைக்கு நம்ம எடுத்த குழியோட அளவு 1:1 அகலம், 1.5 அடி ஆழம். இது போதுமானதுங்க. இதில் செம்மண் இருக்குது, மாட்டு எருவு, அதாவது ஆட்டு எருவு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது புண்ணாக்கு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். நம்ம குழி எடுத்து 3 மாதங்கள் குறைந்தது ஆற போட்டு அதுக்கப்புறம் மரக்கன்றுகளை வச்சோன்னா இது போல் இடுபொருள் எதுவும் தேவைப்படாதுங்க. இப்போவும் காட்டுக்காரங்க இது விரும்பி கேட்டதுனால தான் நம்ம இடுபொருள் போடுறோம், இல்லைன்னா இது போடாமலே வைக்கலாங்க. பொதுவாக இந்த 1:1 அகலம் 1.5 அடி ஆழம் குழியோட அளவுன்றது எல்லா மரத்துக்கும் போதுமானதுங்க. மண்கண்டம் நம்மளுக்கு நிறையா இருந்தால் போதும், தாராளமாக இந்த அளவுலேயே வைக்கலாம். இதில் பாறை அதிகமாக இருக்குது, கல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம குழியோட அளவை அதிகப்படுத்திக்கலாங்க. இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டம் படமாத்தூரில் 5 லேயர் மாடலில் பழத்தோட்டம் அமைப்பதற்காக ஒரு 4 ஏக்கரில் முதற்கட்டமாக தென்னை கன்று நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இது 36 அடிக்கு ஒரு கன்று வீதம் வச்சுக்கிட்டு இருக்கோம். பழத்தோட்டம் அமைக்க ஆலோசனை பெற கீழ்கண்ட நம்பரை அழைக்கவும். மேலும் இது போன்ற தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.